ஜியோவோட ஒன் ஆஃப் த ஐகானிக் ஆப்ஸாக இருந்த இந்த 2 ஆப்ஸோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? ஒன்று பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி, இன்னொன்று ஜியோ சினிமா. இந்த 2 ஆப்ஸோட தற்போதைய நிலைமை என்ன? அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியோ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ ப்ரீமியமான ஆப்ஸாக இருந்த ஜியோ யூஸருக்காக மட்டுமே வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இந்த 2 ப்ரீமியம் ஆப்ஸோட நிலைமை இப்போ கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ டிவியில் பார்த்தீங்கன்னா சில பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ப்ரீமியம் இப்போ பே பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து ஃப்ரீயில் இருந்தது. இப்போ எல்லாத்துக்குமே பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி மற்ற ஓடிடி இதுக்குள்ளே வரணும்னாலும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒவ்வொன்றும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட பில் எங்கேயோ போய் முடியுது. ஸோ நம்ம ரீசார்ஜ் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில பல சேனல்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் அது எல்லாமே ஃபைனஸ்ட்டாக டியூன் ஆகலை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பஃபரிங் இருக்குது. நமக்கு என்னதான் நல்ல நெட் குவாலிட்டி நல்ல வகையான ஃபெசிலிட்டி இருந்தாலும் ஆப்பே கிளிச் ஆகுது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சரி பண்ணவே கூடாது அப்படின்னு விட்டுட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டராக இருக்க எனக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னா நார்மல் யூஸரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அங்கே டெய்லி அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணாலும் இது இன்ன வரைக்கும் ஃபைனஸ்ட்டாக டியூன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நார்மல் யூஸரோட நிலைமை அது ஒரு கேள்விக்குறி தான். இதில் முன்னெல்லாம் நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் டிவி சேனல்ஸ் அப்ளைவாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டு சம்மந்தமான ஏதாவது ஒரு டிவி 2 டிவி அதுவும் பார்த்தீங்கன்னா பேரியரு லாங்குவேஜ் இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகாத டிவி தான் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இது மேபி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆனது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் இது கொடுக்காமே இருந்திருக்கலாமே. எதுக்கு இதை வச்சுட்டு அதையும் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் ஏன் இப்படின்னு தெரில. அதே போல் இந்த கேமிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டாவுமே வரும். டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாலாம் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே காயினையும் நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ்டாக தான் இருக்குது. ஆனால் ஜியோ சாவன் மட்டும் இதுக்குள்ளே அட்டாச்சாக வச்சுருக்காங்க. அங்கேருந்தும் கேட்க முடியும், இந்த ஆப்குள்ளேருந்தும் கேட்க முடியும், ஆல்சோ மை ஜியோ ஆப்குள்ளேருந்தும் கேட்க முடியும். ஜியோ சினிமாவோட நிலைமை தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டக் ஆகுது. இந்த ஆப்பை அவங்க வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாட்ஸ்டார் வந்தனால ஜியோ ஹாட்ஸ்டார் வந்தனால இந்த ஆப்பை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இதுக்கான ப்ரீமியம் கட்டினவங்களோட நிலைமை இதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரோட ப்ரீமியம் அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஜியோ சினிமாலேருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் கன்வெர்ட் ஆகும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனவங்களோட நிலைமைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜையோ ஒரு வீடியோவையோ இப்போ வந்து ஆஃப்லைனில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறதில்ல. கூடவே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாமே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஆட்ஸ் வந்து போடுறாங்க. அங்கே இன்னும் அடிஷ்னல் ப்ரீமியம் கட்ட சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? அப்போ ஆல்ரெடி கட்டினவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கான ரீஃபண்டாவது அவங்க கொடுக்கணுமா இல்லையா? இல்லை அடிஷ்னலாக இதுக்கான வவுச்சர்ஸை கொடுத்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை டேட்டாஸ் மூலியமாகவோ கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஸோ அப்படியே இதை நட்டாரத்தில் விட்டுட்டாங்க. இந்த 2 ஆப்ஸும் ஜியோ லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஆப்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ யாருமே கண்டுக்காமல் கடைசியில் தூக்கி போட்ட ஆப் மாதிரி ஆகிப்போச்சு. ஜியோ டிவி கூட பரவாயில்ல. ஆனால் ஜியோ சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் கைவிட்டுட்டாங்க. அந்த ஆப் இருக்கிறதுலேயே ஜியோ ஹாட்ஸ்டாரை விட ஐபிஎல் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேரால் டவுன்லோட் பண்ணப்பட்ட ஆப்பாக இருந்தது. இப்போது ஜியோ ஹாட்ஸ்டார் வந்தனால இதை தூக்கி வீசிட்டாங்க. ஸோ ஆமாம், எதுவுமே இங்கே வந்து பெர்மனெண்ட் இல்லை, எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் ஒரு ஆப்பனண்ட் வரத்தான் செய்வாங்க. அதை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஃபைனஸ்ட்டான வீடியோ வந்திருக்காது, ஆனால் கிளியரஸ்ட்டான வீடியோ வந்திருக்கும். என்னோட மனசில் படத்தை சொன்னேன். ஸோ உங்களோட மனசில் படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.